ஜேயின் குரல் வழியில் இதமான இரவு நேர கதைகள். நிலவோடு பேசும் காதல். இரவு நிசப்தம் நிறைந்த நேரம். அனைத்து சத்தங்களும் தூங்கிவிட்டது போல் இருந்தது. அந்த இரவின் அமைதியில் ஒரு சின்ன நகரத்தின் ஓரத்தில் தன் வீட்டின் மாடியில் தனியாக அமர்ந்திருந்தாள் நிலா. அவள் பெயருக்கு ஏற்ற மாதிரி நிலவோட ஒரு தனி உறவு அவளுக்கு இருந்தது. நீ மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்கிறன்னு அவள் நிலவை பார்த்து மெதுவாக சொன்னாள். அவள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருந்தது. அது யாராலும் நிரப்பவே முடியாதது போல. அந்த நேரத்தில் அதே மாடியில் அருகில் இருக்கும் வீட்டில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவன் பெயர் அர்ஜுன். அவன் அந்த குரலை கேட்டான். ஆனா அவளை பார்க்கவில்லை. ஆனா அந்த குரல் அவன் மனசுல ஒரு அமைதியை உருவாக்கியது. அடுத்த நாள் மீண்டும் அதே நேரம். நிலா மீண்டும் மாடியில். இன்று ரொம்ப அமைதியா இருக்க அப்படின்னு நிலாவோட பேசிக்கொண்டிருந்தாள். அர்ஜுன் அந்த குரலை மீண்டும் கேட்டான். இந்த முறை அவன் மெதுவா முன்னே வந்தான். நிலவோட பேசுறது ரொம்ப ரேரா இருக்குன்னு அவன் சிரித்தான். நிலா அதிர்ச்சியாக திரும்பி பார்த்தாள். நீங்க? நான் அடுத்த வீட்டு அர்ஜுன். அந்த இரவு ஒரு சின்ன உரையாடலாக ஆரம்பமானது. அது தினமும் தொடர்ந்தது. நாட்கள் சென்றது. இரவு, நிலா, அர்ஜுன், இந்த 3 பேரும் ஒரு ரொட்டீனாக மாறிவிட்டது. அவர்கள் பேசுவாங்க, சில சமயம் சிரிப்பாங்க, சில நேரம் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த அமைதியும் கூட அவர்களுக்கு ஒரு கனெக்ஷனாக இருந்தது. ஒரு நாள் நிலா சோகமாக இருந்தாள். என்னாச்சுன்னு அர்ஜுன் கேட்டான். நான் இங்கிருந்து போக போகிறேன். அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் உள்ளத்தை குலுக்கியது. ஏன்? வாழ்க்கைன்னு அவள் சிரிக்க முயற்சிச்சா. அந்த இரவு மழை பொழிந்தது. அவர்கள் இருவரும் மழையில் நின்று கொண்டிருந்தார்கள். அர்ஜுன் மெதுவாக சொன்னான், நீங்க போனாலும் இந்த மாடி, இந்த நிலா நீங்க இல்லாம சேமாவே இருக்காது. நிலா அமைதியாக கேட்டாள். நான் உங்களை மிஸ் பண்ணுவேன்னு அர்ஜுன் சொன்னான். அந்த வார்த்தை அவளின் கண்களில் நீரை கொண்டு வந்தது. நானும்னு அவள் மெதுவாக சொன்னாள். அடுத்த நாள் நிலா போக வேண்டிய நாள். அவள் மாடியில் வந்தாள். அர்ஜுன் ஏற்கனவே இருந்தான். இது லாஸ்ட் நைட்னு அவ சிரிச்சா. அவன் சிரிக்கவில்லை. நீங்க இல்லாம நான் பேச யாரும் இருக்க மாட்டாங்க. நிலா மெதுவாக அவனை பார்த்தாள். நிலா இருந்தா நான் இருக்கேன்னு அவள் சொன்னாள். அந்த ஒரு வரி அர்ஜுனுக்கு ஒரு நம்பிக்கை தந்தது. அவள் போன பிறகு அர்ஜுன் தினமும் அந்த மாடியில் நின்றான். நிலாவை பார்த்தான். அவளோட குரலை நினைத்தான். ஒரு நாள் அவன் கண்களை மூடிக்கிட்டு சொன்னான், நீங்க இங்கதான் இருக்கீங்க. அந்த நேரத்தில் ஒரு மெதுவான குரல், ஆமா. அவன் கண்களை திறந்தான். நிலா அவன் முன் நின்றிருந்தாள். என்னால உன்னை விட்டுட்டு போக முடியலன்னு அவ சிரிச்சா. அந்த இரவு நிலா, அர்ஜுன் மற்றும் நிலவு மீண்டும் ஒன்றாக இருந்தது. சில காதல்கள் தூரம் சென்றாலும் இதயத்திலிருந்து போகாது. அவை நிலாவை போல எப்போதும்
நம்முடன் இருக்கும். இதே போன்ற இதமான கதைகளை சொல்ல நான் ரெடி. தூங்க நீங்களும் ரெடியா? குட் நைட்.